உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன பாட்டி, என்ன விஷயம்? என்ன பாட்டி, ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க, இப்ப எதுவும் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க பாட்டி. திரு, உனக்கும் காஞ்சனா மக ஸ்ரீக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நாங்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம். என்ன பாட்டி சொல்றீங்க? யாரை கேட்டு இந்த முடிவெடுத்தீங்க? என்ன திரு இப்படி பேசுற? யாரு கேட்கணும்? ஏன் நான் இந்த முடிவை எடுக்க கூடாதா? பாட்டி, இது ஏன் லைஃப் பாட்டி. யார கல்யாணம் பண்ணணும்னு நான் தானே முடிவெடுக்கணும். நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம எப்படி இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? இந்த பாருங்க பாட்டி, நீங்க சொல்ற மாதிரிலாம் என்னால காஞ்சனாத்த பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன திரு இப்படி பேசுற? இத்தனை வருஷம் வராத காஞ்சனா நீ போய் கூப்பிட்டதும் தான் வந்தா. இப்ப நம்ம வீட்டோட சம்பந்தம் வச்சுக்க ஆசைப்படுறா. நானும் அதுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். பாட்டி, நானும் ஒரு பொண்ணுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். நானும் அந்த பொண்ணும் 3 வருஷமா லவ் பண்றோம். அதுக்கான டைம் வரும்போது இத பத்தி பேசலான்னு இருந்தேன். இப்ப நீங்க எல்லாம் இந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் இத சொல்றதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. என்ன திரு நீ இப்படி சொல்ற? நீ உங்க அப்பா மாதிரி பண்ண மாட்டேன்னு நான் நம்பினேன். உங்க அப்பா அவசரப்பட்டு பண்ண காரியத்தாலதான் இத்தனை வருஷம் காஞ்சனா அத்தை இந்த வீட்டுக்கு வராம இருந்தா. இத பாரு திரு, நான் சொல்றத கேளு. நீ அதெல்லாம் மறந்துரு. நம்ம குடும்பம் எல்லாம் ஒத்துமையா இருக்கணும்னா இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். சாரி பாட்டி, என்ன மன்னிச்சிருங்க. இந்த விஷயத்துல நீங்க சொல்ற எதையும் கேட்கிற நிலைமையில நான் இல்ல. என்ன நம்பின பொண்ண என்னால கைவிட முடியாது, புரிஞ்சுக்கோங்க. திரு, திரு, திவ்யா, வாமா வா. அப்பா, அம்மாக்கு என்னாச்சு? அம்மாக்கு லோ பிபி, மயக்கமாகி ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கிறதா போன் பண்ணி சொன்னாங்க. அத உடனே கிளம்பி வந்தேன். யாருமா உனக்கு போன் பண்ணி சொன்னா? நீங்க உடனே கிளம்பி வாங்கம்மா. திவ்யா, உங்க வீட்ல இருந்து வேலை செய்யற அக்கா கால் பண்ணாங்க. உன் அம்மாக்கு லோ பிபி ஆயிடுச்சாம், ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் மறுபடியும் அம்மா நம்பருக்கு போன் பண்ணேன். ரிங் போச்சு, அம்மா எடுக்கவே இல்ல. திரும்ப உங்களுக்கு போன் ட்ரை பண்ண, உங்களுக்கு நாட் ரீச்சபிள் வந்துச்சு. அத அடிச்சு புடிச்சு கிளம்பி வந்தப்பா. நான் நம்ம ஆபீஸ் பேஸ்மெண்ட்ல இருந்தமா, அதனால லைன் கிடைச்சிருக்காது. நீ பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. உங்க அம்மா நல்லாதான் இருக்கேன். உங்களுக்கு உடம்பு முடியல இருந்து போன் வந்ததும் நான் பதறி போயிட்டேன். அப்படி சொன்னாதானே நீ உடனே கிளம்பி வருவ. அதான் வேலைக்காரி கிட்ட சொல்லி அப்படி சொல்ல சொன்னேன். என்னம்மா நீ எதுக்காக இப்ப போய் சொல்லி வர வச்சீங்க? ஒரு முக்கியமான விஷயமா உன்னை உடனே வர வைக்கணும். நீ சொன்னா வரமாட்டேன், அதனாலதான் அப்படி பண்ணேன். என்னம்மா இது? உங்களுக்கு என்னமோ ஏதோன்னு நான் பெங்களூர்ல இருந்து அடிச்சு புடிச்சு ஓடி வரேன். நீங்க என்னடானா இவ்வளவு கேஷுவலா சொல்றீங்க? நமக்கு ரொம்ப வேண்டியவங்களை பார்க்க இன்னைக்கு மீட் பண்ண போறோம். அதுக்காகவா இப்படி அவசர அவசரமா வர வச்சீங்க? சரி, இப்ப யார பார்க்க போறோம்? அதுக்கு பதில் நீ அங்க போனது உனக்கே தெரிஞ்சிரும். நீ போய் ரெடியாகு. பா, ஏப்பா அம்மா இப்படி இருக்காங்க? மா, திவ்யா, உனக்கு புது Dress எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டு ரெடியாகு. அப்பா, நீங்களாவது சொல்லுங்க, நம்ம யாரதான் பார்க்க போறோம்? அது ஏங்க, அவ அவங்கள பாக்குற வரைக்குமாவது சஸ்பென்ஸ் இருக்கட்டுமே. போ, போய் ரெடியாகு. போமா. என்னமோ பண்ணுங்க. லட்சுமி பாவம் பாட்டி. அவ இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லார் மேலயும் எவ்வளவு பாசம் வச்சிருக்கா. அதுல பாதியாவது நீங்க அவ மேல வச்சிருந்தா இப்படி செஞ்சிருப்பீங்களா? நீங்க
எல்லாரும் அவளை பத்தி ஒரு நாளாச்சும் நினைச்சிருப்பீங்களா? அண்ணா லட்சுமி, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கோயிலுக்கு போறப்பெல்லாம் சாமி கிட்ட வேண்டிக்கிறா. அவளுக்கு போய் இப்படி வயசான கஜேந்திர மாமாவை கட்டி வைக்கலாம் நினைச்சிருக்கீங்க? இவரு கெட்டவரு, இவருக்கு ஓட்டு போடாதுன்னு நான் லட்சுமி கிட்ட சொன்னேன். அப்ப அவ என்ன சொன்னா தெரியுமா? நம்ம வீட்ல இருக்கிறவரு ஜெயிக்கணும்னு அப்பாவியா சொன்னா. ஆனா அவ வாழ்க்கையே நீங்க எல்லாரும் சேர்ந்து கெடுக்க பாக்குறீங்க. இப்ப லட்சுமி பெரிய பாட்டி வருவாங்கல்ல, நடந்த எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்ல போறேன். பாவம் லட்சுமி, உங்களெல்லாம் நல்லவங்க நம்பிட்டு இருக்கா. அவளுக்கு போய் இப்படி பண்றீங்க? பைரவா சித்தப்பா வரட்டும், அவர்கிட்டயும் நடந்தது எல்லாத்தையும் சொல்றேன். இப்போ லட்சுமியும் பாட்டியும் வந்துருவாங்கல்ல, உங்க எல்லாருக்கும் அப்புறம் இருக்கு.